இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் ஆந்திராவில். வனபோஜனம்னு அதுக்கு பேர். என்ன இது இப்போ அந்த ஏற்கனவே ஒரு 2-3 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டேன். அதாவது வனபோஜனுக்கு பாரு எவ்வளோ கூட்டம் இருக்குது, இப்போ எவ்வளோ நாங்கள் அந்த ஊரில் இருக்கிற ஆந்திராவில் இருக்கிற அத்தனை வண்டிங்களும் அத்தனை ஊருக்காரங்க எல்லாருமே நான் இருக்கிற ஏரியாவில் கூட எல்லாம் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள பாதி பேர் இருப்பாங்க. நிறையா பஸ்ஸு பைக்கு எல்லாம் கூட்டமான கூட்டம். என்னென்னா 2-3 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். இது வனபோஜனம்னு சொல்லி இந்த ஆந்திராக்காரங்க என்னை கூப்பிட்டாங்க. என்னான்னு கேட்டதுக்கு மரத்தடியில் போய் உட்காந்து சாப்பிட்றது, அவங்க கொண்டாந்து சாப்பிட்றது அப்படின்னாங்க. இதெல்லாம் என்னப்பா ஒரு சாப்பாடு அங்கே போய் மரத்தில் வந்து உட்காந்து சாப்பிட்றது, இது ஒரு தான் நான் போகல. இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்ன விஷயன்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை வச்சுருக்கிறாங்க. வருஷம் வருஷம் நடக்குமா, அது பல வருஷமாக நடந்துகிட்டு தான். நான் இந்த வருஷம் தான் இந்த இடத்துக்கு போனேன், ஒரு பெரிய இடத்துக்கு. சரி, ஞாயிற்றுக்கிழமை என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், பசங்கள்லாம் கூப்பிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போனேன். அங்கே போய் பார்த்த வாட்டி தான் தெரிஞ்சுது, எல்லாருமே வந்துருக்குறாங்க ஃபேமிலியோடு. அங்கே வந்து அந்த ஒரு ஃபாரஸ்ட்டில் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு ஸ்போர்ட்ஸு விளையாட்டு எல்லாத்துக்கும் வச்சு, எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்கள. நான் 20 வருஷமாக அங்கே இருக்கிறதுனால எல்லாம் பாதி பேர் எனக்கு தெரிஞ்சவங்க. எல்லாம் வச்சு விளையாட்டு ஒரு பயங்கரமான என்டர்டெயின்மெண்ட். அப்புறம் தான் சாப்பாடெலாம் அங்கெல்லாம் போட்டாங்க. சாப்பாடில் ஒன்றும் பேசலாம் இல்லை, சாப்பாடு குழம்பு ரசம் வெள்ளை சோறு தான். அப்புறம் தான் பார்த்து அசந்தம் பாருங்கள் ஒரு விஷயத்தை. அப்பா இவ்வளோ விஷயம் இருக்குது அதில் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, சரி ஃபாரஸ்ட்டில் வந்து அங்கெல்லாம் விளையாட்டு, அந்த பக்கம் ஸ்போர்ட்ஸு விளையாட்டுலாம் வைக்கிறாங்க ஃபேமிலிகளுக்கு. சும்மா சின்ன சின்ன விளையாட்டு, சின்ன சின்ன பரிசு பொருள் ஒரு ஹாப்பிக்காக பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சேர் சுற்றுறது அதெல்லாமே. ஆனால் இந்த சாப்பாடு சாதாரண சாப்பாடு தான். சரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போய் பார்த்தா, அப்புறம் தான் இதில் என்ன இது ஒரு பெரிய மேட்ரா. சரி இது ஒரு சேஞ்சுக்காக சுற்றுலா இது மாதிரி ஒரு இதுக்காக தான் வருஷம் வருஷம் பண்டிகை வைக்கிறாங்களா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். மீதி வச்சது இப்போ நாய்க்கு போட்டேன். அதனால் வந்து அப்புறம் தான் தெரிஞ்சு என்ன விஷயம் பாருங்கள், மரத்துக்கு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இது வந்து மரம் வந்து வனம்தான் நமக்கு முக்கியம். அது வனத்தில் இருக்கிற மரத்துக்கு வந்து நல்லா கடவுளாக தெய்வமாக தேவதையாக கும்பிட்றாங்க. அது வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. அது இருந்துச்சுன்னா தான் நமக்கு மழை வரும், மக்கள் செழிப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பார்த்தீங்களா, இப்போ பெண்கள் வந்து கோலம் போட்டு தொட்டு கும்பிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்படியே அசந்து போட்டேன். இந்த ஃபங்க்ஷனில் முக்கியமான கருத்து இதுதான். பார்த்துட்டு இது பண்ணால் பாருங்கள், எல்லாத்துக்கும் விளாண்டுட்டுருக்குறாங்க. அதனால் வந்து மரத்தை அழிக்கக்கூடாது, மரத்தை வெட்டக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, மரம் இருந்தால் தான் செழிப்பான நாடு செழிக்கும், மழை வரும், வருண பகவான் வருவார் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் அது. அதனால தான் அங்கே போய் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு பண்டிகையாக வச்சுருக்கிறாங்க. நல்ல விஷயம். இப்போ வந்து முருகன் கோயிலெலாம் வந்து மலை மேலே வச்சுக்கிறது எதுக்கு அப்படின்னா, அதை சாப்பிட்டாது மேலே ஏறினாங்கன்னா வாக்கிங் மேலே ஏறி ஆகணும், ஏறினா கீழே இறங்கி ஆகணும், இல்லை அங்கே இருந்துக்க முடியாது இல்லையா. அப்பயாவது எக்ஸசைஸ் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான இருக்கும். மாமூல் வாக்கிங் நடை பயணத்தை விட மலைப்பயிற்சி மலை மேலே படிக்கட்டில் ஏறது பயங்கரமான கிசுனா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக கொடுக்கும், நோய் வராது, நல்ல தூக்கம் வரும் அப்படிங்கிறதுக்கு நல்ல அருமையான ஒரு பண்டிகை ஞாயிற்றுக்கிழமை. நன்றி.